வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, நேரடியாக மோதிய விஜயகாந்தன் மோகன் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42 முறை விஜயகாந்தன் மோகன் படங்கள் நேரடியாக மோதி இருக்கு. இதில் என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். 80களில் ரஜினி கமலுக்கு இணையாக டாப் நடிகர்களாக இருந்தவங்க தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் வெள்ளி விழா நாயகன் மோகன். ஸோ இவங்களோட படங்கள் முதன் முறையாக எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 டிசம்பர்ல. இதுல மோகனுக்கு நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு தூரத்து இடிமுழக்கம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த் பூர்ணிமா ஆகியோர் நடிச்ச தூரத்து இடிமுழக்கம் டிசம்பர் 5ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த ஒரு வாரத்திலேயே மோகன் சுகாசினி ஆகியோர் நடிச்ச நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 365 நாட்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல தியேட்டர்ல மட்டுமே ஓடி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நடிகை சுகாசினி முதல்ல சினிமாவில் அறிமுகமானது இந்த படத்துல தான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சது. ஸோ நெஞ்சத்தை கில்லாதே பேஸ் தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் மோகனோட நெஞ்சத்தை கில்லாதே படம் தான் ஒரு வருஷத்துக்கு மேல தியேட்டர்ல ஓடி இருக்கு. அதனால இந்த மோதல்ல மோகன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1981 நவம்பர்ல நடக்குது. இதுல மோகனுக்கு கிளிஞ்சல்கள் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு நீதி பிழைத்தது அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த் ஜெய்சங்கர் ஆகியோர் நடிச்ச நீதி பிழைத்தது நவம்பர் 28ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 3 வாரத்திலேயே மோகன் பூர்ணிமா ஆகியோர் நடிச்ச கிளிஞ்சல்கள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 365 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. ஸோ கிளிஞ்சல்கள் வெஸ் நீதி பிழைத்தது அப்படின்னு பார்க்கும்போது இங்க மோகனோட கிளிஞ்சல்கள் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1982 பிப்ரவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு நீதியின் மறுபக்கம் அப்படிங்கிற படமும் மோகனுக்கு பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த் ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிச்ச பார்வையின் மறுபக்கம் பிப்ரவரி 19ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 7 நாள்லயே மோகன் பூர்ணிமா ஆகியோர் நடிச்ச பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 1.5 வருஷம் ஓடி இருக்கு. அதாவது 500 நாட்கள் தியேட்டர்ல மட்டுமே ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு இந்த படம். இத்தனைக்கும் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜனுக்கு இதுதான் முதல் படம். இந்த முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ பயணங்கள் முடிவதில்லை வெஸ் பார்வையின் மறுபக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மோகனோட பயணங்கள் முடிவதில்லை படம் தான் அதிக நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1982 மேல நடக்குது. இதுல மோகனுக்கு காற்றுக்கு என்ன வேலி அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு சிவந்த கண்கள் ஓம் சக்தி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த் நடிச்ச சிவந்த கண்கள் மே 7ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே மே மாசம் 21ஆம் தேதியில விஜயகாந்த் மேனகா ஆகியோர் நடிச்ச ஓம் சக்தி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த ஒரு வாரத்திலேயே மோகன் ராதா ஆகியோர் நடிச்ச காற்றுக்கு என்ன வேலி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ காற்றுக்கு என்ன வேலி, சிவந்த கண்கள் அப்படின்னு இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1982 ஜூலையில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு சட்டம் சிரிக்கிறது அப்படிங்கிற படமும் மோகனுக்கு தீராத விளையாட்டு பிள்ளை மற்றும் லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த் ஜோதி ஆகியோர் நடிச்ச சட்டம் சிரிக்கிறது ஜூலை 2ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே ஜூலை 16ஆம் தேதியில மோகன் சுகாசினி ஆகியோர் நடிச்ச லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே மோகன் பூர்ணிமா ஆகியோர் நடிச்ச தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ தீராத விளையாட்டு பிள்ளை, சட்டம் சிரிக்கிறது அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப மோகனோட தீராத விளையாட்டு பிள்ளை படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் மோகன் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 1982 டிசம்பர்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு நான் சூட்டிய மலர் அப்படிங்கிற படமும் மோகனுக்கு சின்னஞ்சிறுசுகள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. மோகன் பிரபு சுலக்ஷனா ஆகியோர் நடிச்ச சின்னஞ்சிறுசுகள் டிசம்பர் 11ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே விஜயகாந்தோட நான் சூட்டிய மலர் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ சின்னஞ்சிறுசுகள் வெஸ் நான் சூட்டிய மலர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1983 ஜூலையில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு டௌரி கல்யாணம் அப்படிங்கிற படமும் மோகனுக்கு இளமை காலங்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த் ஸ்ரீவித்யா ஆகியோர் நடிச்ச டௌரி கல்யாணம்
ஜூலை 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த மாசமே மோகன், சசிகலா, ரோஷினி ஆகியோர் நடிச்ச இளமை காலங்கள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 200 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இளமை காலங்கள், டௌரி கல்யாணம் அப்படின்னு இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் மோகனோட இளமை காலங்கள் படம் தான் அதிக நாட்கள் ஓடி வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல மோகன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் மோகன் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 1983 செப்டம்பர்ல நடக்குது. இதுல மோகனுக்கு சரணாலயம் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு சாட்சி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், நம்பியார் ஆகியோர் நடிச்ச சாட்சி செப்டம்பர் 16ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதியில மோகன், நளினி ஆகியோர் நடிச்ச சரணாலயம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ சரணாலயம், சாட்சி அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் மோகனோட சரணாலயம் படம் தான் அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடி வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலையும் மோகன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் அண்ட் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1984 ஜனவரியில் நடக்குது. இதுல மோகனுக்கு விதி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்துக்கு 100வது நாள் வெற்றி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. மோகன், பூர்ணிமா, சுஜாதா ஆகியோர் நடிச்ச விதி ஜனவரி 26ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 1.5 வருஷம் ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அதாவது தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 500 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 வாரத்திலேயே விஜயகாந்த், விஜய் ஆகியோர் நடிச்ச வெற்றி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நடிகர் விஜயும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 நாளையே விஜயகாந்த், மோகன், நளினி ஆகியோர் நடிச்ச 100வது நாள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 200 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இங்க 100வது நாள், விதி அப்படின்னு 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா கம்பேர் பண்றப்ப மோகனோட விதி படம் தான் அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடி வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்த் அண்ட் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1984 ஏப்ரல்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு வெள்ளை புறா 1 அப்படிங்கிற படமும் மோகனுக்கு நான் பாடும் பாடல், நலம் நலமறியாவல் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சுஜாதா ஆகியோர் நடிச்ச வெள்ளை புறா 1 ஏப்ரல் 13ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த நாளே மோகன், அம்பிகா, சிவகுமார் ஆகியோர் நடிச்ச நான் பாடும் பாடல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த 2 வாரத்திலேயே மோகனோட இன்னொரு படமான நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ நான் பாடும் பாடல் வேஸ் வெள்ளை புறா 1 அப்படின்னு பார்க்கும்போது இங்க மோகனோட நான் பாடும் பாடல் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்த் அண்ட் மோகன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1984 வருஷம் ஜூன் மாசம் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு நல்ல நாள் அப்படிங்கிற படமும் மோகனுக்கு சட்டத்தை திருத்துங்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், நளினி ஆகியோர் நடிச்ச நல்ல நாள் ஜூன் 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே ஜூன் மாசம் 15ஆம் தேதியில மோகன், நளினி ஆகியோர் நடிச்ச சட்டத்தை திருத்துங்கள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ நல்ல நாள், சட்டத்தை திருத்துங்கள் அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முறை 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்த் அண்ட் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1984 ஜூலையில் நடக்குது. இதுல மோகனுக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு வீட்டுக்கு ஒரு கண்ணகி மற்றும் சபாஷ் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், நளினி ஆகியோர் நடிச்ச வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஜூலை 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே ஜூலை மாசம் 20ஆம் தேதியில விஜயகாந்தோட இன்னொரு படமான சபாஷ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே நாள்ல மோகன், நளினி ஆகியோர் நடிச்ச 24 மணி நேரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்கள்ல ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ விஜயகாந்தோட 2 படங்களை விட இங்க மோகனோட 24 மணி நேரம் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க மோகன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1984 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல மோகனுக்கு நிரபராதி அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு நாளை உனது நாள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. மோகன், மாதவி ஆகியோர் நடிச்ச நிரபராதி ஆகஸ்ட் 15ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 20 நாள்லயே விஜயகாந்த், நளினி ஆகியோர் நடிச்ச நாளை உனது நாள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ இங்க நிரபராதி, நாளை உனது நாள் அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்த் அண்ட் மோகன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1984 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற படமும் மோகனுக்கு ஓ மானே மானே, ஓசை, உன்னை நான் சந்தித்தேன் அப்படின்னு 3 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ரேவதி ஆகியோர் நடிச்ச வைதேகி காத்திருந்தால் அக்டோபர் 23ஆம் தேதியில
ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கு. அதே நாள்ல மோகன், ராதிகா ஆகியோர் நடிச்ச ஓசை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே நாள்ல மோகன், சிவகுமார் ஆகியோர் நடிச்ச உன்னை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படமும் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா மோகனோட இன்னொரு படமான ஓ மானே மானே பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இங்க மோகனோட 2 படங்களும் விஜயகாந்தோட வைதேகி காத்திருந்தால் அப்படின்னு இந்த 3 படங்களுமே 175 நாட்கள் ஓடி இருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட வைதேகி காத்திருந்தால் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1984 வருஷம் நவம்பர்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு குடும்பம் அப்படிங்கிற படமும் மோகனுக்கு வாய்ப்பந்தல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. மோகன், ஊர்வசி ஆகியோர் நடிச்ச வாய்ப்பந்தல் நவம்பர் 16 தேதியில் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 6 நாள்லயே விஜயகாந்த், சுஜாதா ஆகியோர் நடிச்ச குடும்பம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ குடும்பம் வேஸ் வாய்ப்பந்தல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயகாந்தோட குடும்பம் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1984 வருஷம் டிசம்பர்ல நடக்குது. இதுல மோகனுக்கு அம்பிகை நேரில் வந்தால் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு ஜனவரி 1 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சுலக்ஷனா ஆகியோர் நடிச்ச ஜனவரி 1 அப்படிங்கிற படம் டிசம்பர் 6 தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 நாள்லயே மோகன், ராதா, ஊர்வசி ஆகியோர் நடிச்ச அம்பிகை நேரில் வந்தால் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப மோகனோட அம்பிகை நேரில் வந்தால் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1985 மார்ச்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற படமும் மோகனுக்கு உதயகீதம், தெய்வப்பிறவி, பிள்ளை நிலா அப்படின்னு 3 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், ஜோதி, வனிதா ஆகியோர் நடிச்ச ராமன் ஸ்ரீராமன் மார்ச் 23 தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 20 நாள்லயே மோகன், ரேவதி ஆகியோர் நடிச்ச உதயகீதம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே நாள்லயே மோகன், ராதிகா ஆகியோர் நடிச்ச பிள்ளை நிலா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படமும் 200 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே நாள்லயே மோகனுக்கு தெய்வ பிறவி அப்படின்னு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா மோகனோட 2 படங்களுமே 200 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க மோகன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் 1985 மே மாசம் நடக்குது. இதுல மோகனுக்கு தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு புதிய சகாப்தம், அன்னை பூமி அப்படின்னு 2 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், அம்பிகா ஆகியோர் நடிச்ச புதிய சகாப்தம் மே 25 தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 6 நாள்லயே விஜயகாந்த், நளினி ஆகியோர் நடிச்ச அன்னை பூமி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாள்ல மோகன், ஜெயஸ்ரீ ஆகியோர் நடிச்ச தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப மோகனோட தென்றலே என்னை தொடு படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்தன் மோகன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1985 வருஷம் ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு ஈட்டி அப்படிங்கிற படமும் மோகனுக்கு குங்குமச்சிமில் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. மோகன், ரேவதி ஆகியோர் நடிச்ச குங்குமச்சிமில் ஆகஸ்ட் 23 தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 7வது நாளே விஜயகாந்த், நளினி ஆகியோர் நடிச்ச ஈட்டி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா இருந்தாலும் குங்குமச்சிமில் பட அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதலையும் மோகன் தான் வின் பண்றாரு. மீதி இருக்கிற படங்களோட மோதலை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நேரடியாக மோதிய ரஜினி, விஜயகாந்த் படங்கள், ரஜினி கமல் படங்கள், ரஜினி மோகன் படங்கள், கமல் மோகன் படங்கள், விஜய் அஜித் படங்கள், விஜய் பிரசாந்த் படங்கள், விஜய் சூர்யா படங்கள் அப்படின்னு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கு. அது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.